நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. திருச்சியில தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது மக்களை சந்திக்கும் போது ரெண்டு விஷயத்தான் ஆணி அடிச்ச மாதிரி மக்கள் கிட்ட சொல்ல போறாரு. அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்றதுலாம் பெரிய லெவல்ல நியூஸ்ல ஆகாது. ஏன்னா நிறைய கட்சி தலைவர்கள் போவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்மளுடைய தலைவர் சுற்றுப்பயணம் போறது இன்னைக்கு எல்லா மீடியாலையுமே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செப்டம்பர் 13ஆம் தேதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு, மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற நியூஸ் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக நம்மளுடைய சக தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியால இந்த விஷயத்தை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரியான விஷயம் ட்ரெண்ட் ஆகும் போது மற்ற அரசியல்வாதிகளுடைய வயிற்றுல பயங்கரமா புளிய கரைச்சிருச்சு. நிறைய பேர் இப்பயே தூக்கம் இல்லாம இன்னைக்கு நைட் எப்படி தூங்க போறாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய திமுக, பாஜக, நம்மளுடைய அந்த குட்டி அவர் யாரு சீமான் அவர்கள், இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் லெவல்ல டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. சரி, என்னதான் பண்ண போறாரு விஜய் அவர்கள்? மக்களை சந்திக்கும் போது என்னப்பா அந்த ரெண்டு ஆணித்தரமான விஷயம் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், இங்க திராவிட மாடல்ன்ற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு ஊழல் பண்ணக்கூடிய திமுக அரசனுடைய உண்மையான முகத்தை தூள் உரிச்சு காட்டுறது தான் முதல் வேலை. இது கூட சேர்ந்து அடிஷனலா சில விஷயத்தையும் பண்ணுவாரு. அது என்ன அப்படின்னா, மதத்தின் பேரை சொல்லி மக்களை பிரிவினை அரசியலை பண்ணக்கூடிய பாஜகவையும் தோலுரிச்சு காட்டுறது தான் இவருடைய முதல் வேலையா இருக்கும். மக்களுக்கு தெளிவா தெளிவா இந்த திராவிட மாடல்ன்ற பதில் இவங்க பண்ணக்கூடிய ஐயக்கத்தனத்தை, இவங்க பேசக்கூடிய அந்த ஊழல், இவங்க பண்ணக்கூடிய அந்த பொய் பிரச்சாரங்கள், வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்றாம இருக்கிறது, மக்களை ஏமாத்தினது, அரசு அதிகாரிகள் கிட்ட இவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையுமே தெளிவா மக்கள் கிட்ட பிரிச்சு புட்டு வைக்க போறாரு விஜய் அவர்கள். இது மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூட சேர்ந்து சில இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவாரு. இதை திமுக அரசு முதலீடுன்ற பேர்ல வெளிநாட்டுல என்னென்ன செட்டப் பண்றாங்க, இங்க வேலை வாய்ப்பு 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்காங்களே, அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் தெளிவா பேசுவாரு. இந்த மின்சார கட்டணம், அதுக்கப்புறம் விவசாயிகளை பத்தியும், நீட் தேர்வு ரத்து, கட்சித்தீர்வு வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு புரிகிற விதத்துல தெளிவா சொல்லதான் போறாரு. இதனாலேயே இன்னைக்கு எல்லா கட்சியுமே ஒரு பயங்கரமான ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தையுமே ஆணித்தரமா அவர் மக்கள் கிட்ட சொல்லுவாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்றதை விட தம் கட்சியில என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தான் விஜய் அவர்கள் செய்வாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, குறிக்கோள் என்ன, மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நல்லதுகளா செய்வோம், மற்ற ஆட்சியாளர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், தமிழக அரசியலுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்போது என்ன மாதிரியான வரலாற்று சாதனைகளை படைக்க போறோம், மக்களுக்கு தேவையான என்னென்ன விஷயத்தை பண்ண போறோம், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், முதியவர்கள், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் என்ன, அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம், இப்படி எல்லாத்தையுமே தெளிவா மக்கள் கிட்ட சொல்லதான் போறாரு. இதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய சுற்றுப்பயணத்துல இருக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் திமுக, நாம் தமிழர், அப்புறம் பாஜக, இந்த மாதிரி மற்ற கட்சிகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு பெரிய லெவல்ல எந்த ஒரு விஷயமும் இல்லை. திமுக பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதிமுக பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க எல்லாருமே ஊழல் பண்ணி ஆல்ரெடி பல கேஸ்களை வாங்கிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அவங்க மேல இருக்கு. பாஜக அது அவங்க பாத்தீங்கன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி மக்கள் வெறுக்கிறாங்கன்னா அது பாஜகவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒஸ்டான கட்சி தான் அந்த பாஜக. அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியன்ற பேர்ல ஜாதியை மையப்படுத்தி பிரிவினவாத அரசியல் பண்றதுல அவங்க கைது இருந்தவங்க இன்னும் வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்றன்ற பேர்ல விஜய் அவர்கள் தமிழர், அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த 4 பேர் முக்கியமான நிர்வாகிகள் 4 பேர் பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள். இது தெலுங்கு தமிழக வெற்றி கழகம்ன்றதுக்கு போல தெலுங்கு வெற்றி கழகம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அயோக்கிய பையன் இன்னைக்கு ட்வீட் போடுறான். இது யாரு? அந்த தம்பி தான், நாம் தமிழருடைய தம்பி தான். இவங்களுடைய அரசியல் மைண்ட் செட்டை பாத்தீங்களா? மக்களுக்கு நல்லது பண்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஒற்றுமையா தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்துவது எப்படி, மக்களை எப்படி ஒற்றுமை வைக்கணும்ன்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. எப்படி பிரிக்கலாம், எவனை எங்க அடிக்கலான்றதுல தான் இவங்க குறிக்கோளா இருக்காங்க. அதனால இவங்க கூட ஜாக்கிரதையாவே இருக்கணும். இந்த மாதிரி ஆளுகள்கிட்டலாம் மக்களை எப்படி பாதுகாக்கணுன்றதையும் தலைவர் அவர்கள் தெளிவா அந்த சுற்றுப்பயணத்துல சொல்லதான் போறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் யுக்திகள், தேர்தல் நேரத்துல யார் எங்க வேட்பாளரை போட போறாங்க,
அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு, அதாவது எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போறாரோ அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தலைவர் அவர்கள் தெளிவாக பேச தான் போறாரு. அதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து தலைவருடைய அந்த சுற்றுப்பயணத்தை அவர் என்ன பேசுவாருன்னு எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.